வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். நான் வந்து இது மாத பலனை தொடர்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அது எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வந்து அப்ளை ஆகுன்றதை பார்த்து யோசித்து தான் ஒரு மாதம் ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போதே ஒரு ஓப்பனிங்கில் ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்குறேன். அந்த மெசேஜ் எதுக்குன்னா, நீங்கள் மாத பலனை மட்டுமே பார்த்தா எதுவுமே புரியாது. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், வீடியோட எண்டில் அதை பற்றின டீட்டெயில் கிளாரிட்டி, அது ராசியா லக்னமான்னு டவுட் கேட்குறீங்க, நிறைய டவுட்ஸ் ஷேர் பண்ணுறீங்க. எல்லாமே என் டீம் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதை தான் எண்டில் வந்து நான் வந்து முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா யூ கெட் எ வெரி கிளியர் கிளாரிட்டி. ராசி பலன் எப்படி புரிஞ்சிக்கணுன்ற ஒரு கிளாரிட்டியோடு நான் கொடுத்துறேன். ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி lifehoroscope.in இது மட்டும்தான் எங்களோட வெப்சைட். அதை மட்டும் பயன்படுத்துங்க. மற்ற எந்த இடத்துல எங்களோட ரிஃப்ளெக்ட் ஆனாலோ இல்லை எங்களோட வெப்சைட்டில் வேறு யாராவது தெரிஞ்சாலோ அது நம்மளோட இது அல்ல. தேங்க்யூ. கடகராசி. கடகராசி ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில் ஆக்டிவேட் ஆகிருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் அது. அஷ்டம சனி இருக்கும்போது குரு வந்து வர்றது பெரிய பலம். ஸோ டிரான்சிட் வந்து மந்த்லி டிரான்சிட் எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கரியர் அண்ட் ஜாப் ப்ரொஃபஷனை பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து செவ்வாய் தான் அவங்க தொழில் கிரகம். செவ்வாய் நல்லா இருந்தால் கடகம் காப்பாற்றப்படும். நிறைய செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹாரோஸ்கோப்ஸை பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் டாக்டர்ஸ், மருத்துவர்கள் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் செவ்வாயுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். அப்புறம் நிறைய ஆயில் நட்சத்திரத்தில் பிறப்பாங்க, அவங்களாம் மருத்துவர்கள் அவர் யோகத்தை அடைகிறாங்க. ஸோ கடகராசிக்கே வந்து மருத்துவத்துறை வந்து ரொம்ப உகந்த துறையாக இருக்குது. இப்போ வந்து இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர், அதாவது செவ்வாய் மற்றும் குரு, மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் வந்து ஒன்றாவே வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாங்க. கடகம்னா அது இங்கிலீஷில் வந்து கேன்சர். ஏன்னா ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன், ஆங்கிலத்தை சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நான் அதை என்ஹான்ஸ் பண்ணி பேசுகிறேன். ஸோ குருவும் செவ்வாயும் இணையிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, லார்ட் ஆஃப் 9 அண்ட் லார்ட் ஆஃப் 10 வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் தர்றதுனால இந்த மாதம் பர்டிகுலராக கடகத்துக்கு தொழில் கிரகம், பாக்கிய கிரகம், அதிர்ஷ்ட கிரகம் ரெண்டுமே ஒன்றா சேரும். இது வந்து நல்ல சான்ஸ். ஜூலை 13 சான்ஸ் செம்மையாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்குறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஏதோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க, ஜாப்லெஸ், நிறைய பேருக்கு வேலை கிடையாது. கடகத்தில் பிறந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், ப்ளஸ் நிறைய பர்சனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. வேலை போயிடுச்சு, வேலை இல்லாமல் இருக்கேன், 6 மாதமாக இருக்கேன், 3 மாதமாக இருக்கேன், 9 மாதமாக இருக்கேன், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஜூலை ஆக்சுவலாக ஜூனே உங்களுக்கு ஃபேவராக இருந்தது. ஜூலை இன்னும் வந்து கூட்டு கிரக அதிர்ஷ்டமாக மாறும், அதுவும் ரொம்ப ஃபேவரபுளாக தெரியுது. ஸோ பாசிட்டிவாக ரிசல்ட்ஸை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா சனி இன்னும் 8ல் இருக்கார். எங்கேயாவது பணத்தை போட்டு பிளாக் பண்ணிடாதீங்க. யாருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல், பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பட் ஜாப் அண்ட் பிஸ்னஸ் ஓகே, பக்காவாக கொண்டு போயிடலாம். அப்புறம் இந்த ஒர்க் பிளேஸில் பார்த்தீங்கன்னா எப்போவே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்க விடாது. மினிமம் மேக்ஸிமான்னு ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஃபேமிலி பிரிஞ்சு ஜாப் எடுத்துக்கலாமா, ஜாப் வேணான்னு ஃபேமிலியோடு இருக்கலாமான்ற ஒரு குழப்பம்லாம் கூட வரலாம். எது சரின்றதை நீங்கள் தான் திங்க் பண்ணணும். பட் என்னோடய அட்வைஸ் எப்பவுமே கரியர் சைடில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு வீக்காக இருக்கிறது சனி தான். ஸோ சனி வந்து முடிஞ்ச அளவுக்கு கெடுக்க ட்ரை பண்ணோம். அது சான்ஸ் அது கொடுத்துருங்கன்னா ஃபேமிலி பிரிய வேண்டி வருது, வேலை எடுத்து தான் ஆகணும்னா எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திங்க் அண்ட் டூ. அடுத்து வந்து கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் அண்ட் கல்யாண விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 8ல் உள்ள சனி மட்டும்தான் உங்களுக்கு தடையாக இருக்குது. மற்றபடி மற்ற எல்லா பிளானட்ஸுமே உங்களுக்கு வந்து ஃபேவராக வந்துடும். அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் வந்து 13th ஆஃப் ஜூலையில் வந்து உங்களுக்கு செவ்வாய் குருவோடு சேர்வது குரு மங்கள யோகம். அதுவே திருமணத்துக்கு அதிர்ஷ்டம். அதுவே கணவன் மணி உறவில் உள்ள விரிசல்கள்லாம் அப்படியே சரி பண்ணக்கூடிய, அதாவது காயம் பட்டிருக்கு, காயத்துக்கு மருந்து கிடைக்கிற மாதிரி இது. உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு காயம், என்னை புரிஞ்சிக்காமல் பேசிட்டாங்க. நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க, உங்கள் மனைவி வந்து உங்களை புரிஞ்சிக்காமல் பேசிட்டாங்க. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சிக்காமல் ஏதோ பழி போட்டுட்டார் அப்படின்னு வச்சுங்க. ஏதோ ஒரு மனஸ்தாபத்தை பிரிஞ்சிருக்கீங்க, வருத்தப்படுறீங்க. பட் அதுக்கு சமாதானம் வேணும் இல்லையா? வார்த்தையால் காயப்பட்டதுன்னா எல்லாருக்கும் வலி தான். பட் மனிதன் வந்து எல்லா தவறுகளையும் நினச்சிக்கிட்டே அதை போராட்டிகிட்டே இருந்தால் வாழ்க்கையில் நிவர்த்தியே இருக்காது. ஸோ மருந்து என்னென்னா, அதுக்கு உண்டான நல்ல வார்த்தைகள், சமாதானம், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் வந்து நல்ல வார்த்தைகள். அப்படி ஒரு நேரம் தான் இது. ஸோ கடகத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்னென்னா, சமாதானத்துக்கு தூது, இல்லை சமாதானத்துக்கு 2 பேருக்கும் மனம் இறங்கக்கூடிய காலம். அப்படி வந்தால் அதை மன்னித்து மறந்துடுங்க. மறக்கிறது வந்து மிகப்பெரிய மறந்துடுங்க, அது நல்லது. ஏன்னா சனி இன்னும் 8ல் இருக்குது. நினைக்க கசப்பாக இருக்கும், நினைக்காதீங்க. அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு இது நாள் குறிச்சிடலாமா, இது சரியாக பண்ணிடலாமா அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுடைய
வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய மாதமாக இதை எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து மாணவர்களுக்கு பார்த்தோம்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனி மட்டும் 8ல் இருக்கார். அது உங்களுக்கு பெரிய தொல்லை ஒன்றும் இல்லை. ஏன்னா அது பொருளாதாரம், வேலை விஷயம், திருமணம் இந்த இடத்துல தான் தடை பண்ணுது. கல்வியில் கிடையாது. ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கணும், மெமரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு சில ப்ராக்டிசஸை பண்ணுங்கள். இந்த மந்த் ரொம்ப ஃபேவராக இருக்குது. நீங்கள் நினச்சதை செய்யலாம், நினச்ச மாதிரி எக்ஸாம் எழுதலாம், நினச்ச மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போடலாம், நினச்ச மாதிரி ஒரு காலேஜ் ஸ்கூலில் செலக்ட் பண்ணலாம். நல்ல வெல் பிளான்டாக இருக்கலாம். நல்ல பக்காவாக பிளான் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம், ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு நல்ல மாதம் தான் அது. புதன் வந்து உங்களுக்கு உங்கள் ஹவுஸில் தான் இருக்கார். புத்தியை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவார், கற்பனை சக்தியை கொடுப்பார், கலை வளத்தை கொடுப்பார், கவிதைகள் எழுத வைப்பார். நல்ல ஒரு ஓவியராக இருந்தீங்கன்னா நல்லா வர வைக்கும். அந்த மாதிரி ஒரு மந்த் இது. ஸோ ரொம்ப அருமையான ஒரு மாதமாக இருக்கிறதுனால நல்ல அற்புதங்கள் நடக்கக்கூடிய மாதமாக தெரியுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது பெண்கள், குறிப்பாக இல்லத்தரசிகள். ஸோ ஹோம்மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் சனி 8ல் உட்காந்துட்டு குடும்ப வாழ்க்கை அப்படி பார்த்துட்டு தான் இருக்குது. அதை அப்பப்போ இந்த ஒரு தாக்குதல் மாதிரி எதாவது பண்ணிகிட்டே இருக்கும். பட் நீங்கள் கடகனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸும் இருக்குது, ஒரு பெரிய மைனஸும் இருக்குது. மைனஸ் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். மூட் ஸ்விங்ஸ், ஒரு நாள் போல் ஒரு நாள் மூடு இல்லை, மாறிட்டே இருக்குது. ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு அந்த மறந்து அடுத்த வேலைக்கும் போகிறதுக்கும் அதுதான் ஹெல்ப் பண்ணுது. சந்திரனில் பிறக்கிறதுல ஒரு பெரிய ப்ளஸ் இது. மனிதன் வந்து நாளும் பொழுதும் ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடியது தான் வாழ்க்கை. அது உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்க விடும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரியுது. ஸோ இப்போ வந்து இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் மற்ற கோள்கள்லாம் ரொம்ப ஃபேவராக வருது. உங்களுக்கு பிடிச்ச பொருள் வீட்டுக்கு நிறைஞ்சு வரும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூழல் மாறும், உங்களுக்கு பிடிச்ச உணவு, நீங்கள் செய்ய விரும்புகிற விஷயங்களை தைரியமாக முன்னெடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு, பொருளாதார பலம், உறவுகளுடைய நட்பு, அன்பு, அந்த பலம் இதெல்லாம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது ஹெல்த்து. சனியை இன்னும் வாட்ச் பண்ண. நான் எப்பவுமே வந்து ஒரு அதாவது மெயின் டாமினேட்டிங் பிளானட் வந்து விதி கிரகமான சனி தான். ஸோ சனி வந்து கடகத்து 8ல் இருக்கிறதுனால நான் அப்படி கேஷுவலாக ஒன்றும் நடக்காது, ஒன்றும் பிரச்சனைலாம் சொல்ல விரும்பலை. அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. அஜாக்கிரதை, ஏன்னா எல்லா கிரகங்களும் நல்லா இருந்தாலும் கூட சனி 8ல் இருக்கார். அஜாக்கிரதையாக இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மற்ற எந்த கோள்களாலையும் நோய்கள் வர மாதிரி இல்லை. ஒன்லி சேட்டன். சேட்டன்னா இரும்பு, சேட்டன்னா படிக்கட்டு, அதாவது ஸ்டெப்ஸு. ஸோ சேட்டன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு படி ஏறுறீங்க, ஒரு பாத்ரூமில் குளிக்கிறீங்க, ஒரு இடத்துல ஓடுறீங்க, ஒரு சைக்கிள் பெடல் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு 2 வீலர் யூஸ் பண்ணுறீங்க, வண்டி ஓட்டுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் காலால் ஆக்டிவேட் பண்ண கால் பகுதி தான் சனியுடைய இடம். இரும்பு சனியுடைய இது, இரும்பு, பாறை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. ஏதாவது ஒரு ட்ரக்கிங் போகிறீங்க, ஒரு ஹை டைவிங் போகிறீங்க, எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சேஃப் ஹெல்த்தில். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா சீனியர்ஸ். எனக்கு தெரிஞ்சு சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலராக ஜூலை மந்த்தை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் ஹெல்தி அண்ட் வெல்தி, எதை பற்றியும் உங்களுக்கு வந்து பெரிய வருத்தம் இல்லை. ரெகுலர் இன்கம் ஒன்று வருது, ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்குது, ஒரு பென்ஷன் கிடைக்குது, பசங்க பார்த்துக்கிறாங்க, எங்களுக்கு எந்த பேர்டனும் இல்லை, எந்த தொல்லையும் இல்லை, வி ஆர் வெரி ஹாப்பி அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது பிளானை கொடுக்குறாங்க. நீங்கள் வீடை வாங்குங்க, வீடை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க, வாகனம் வாங்க சொல்கிறாங்க, ஏதாவது விஷயத்தை சூப்பர்வைஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா பண்ணுங்கள். சரி, நீங்கள் உடனே உங்கள் மனசில் தோணும் நானாக ஏதாவது பண்ணலாம்னா ஒரு கன்சல்டண்ட்டாக, ஒரு ஜாப் ப்ரொஃபைலில், ஒரு அட்வைசராக, ஒரு கன்சல்டண்ட்டாக, ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறது மாதிரி ஏதாவது ப்ரொஃபஷன் இருந்தால் கேன் டூ, செய்யலாம். பட் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் ஏதாவது போகலாமான்னு கேட்டிங்கன்னா நான் பெருசாக அதுக்கு ஆலோசனை தரல. ஏன்னா அந்த அஷ்டம சனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணாது. அதனால் அந்த சைடை விட்டு மற்ற எந்த வகையில் வேணாலும் முயற்சி எடுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடகம் சார்ஜ் ஆகிற மந்தாக தெரியுது, செல்ஃப் சார்ஜ் ஆகிடுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த ராசியுடைய பலன் இதை தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு நிறைய கமெண்ட்ஸில் பார்க்குறேன். ராசி பார்க்கணுமா, லக்னம் பார்க்கணுமா, சில பேருக்கு புரியல. ஒரு பெரிய மெசேஜ் வேறு ஷேர் பண்ணியிருந்தீங்க, கோலாலம்பூர்லேருந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் படித்தேன். நான் ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு ஸ்டெப் 1 என்ன தெரியுமா? நீங்கள் இந்த டிரான்சிஷன்லாம் விட்டுடுங்க. ஸ்டெப் 1, வாட் இஸ் ஸ்டெப் 1? உங்கள் ராசி என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, இதை முதல்ல நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது எப்படி தெரியும், அது எப்படி தெரிஞ்சுக்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க. அடுத்த கேள்வி, நீங்கள் பிறந்த தேதி, நீங்கள் பிறந்த மாதம், நீங்கள் பிறந்த வருடம் வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கொண்டு வந்துடும். நீங்கள் பிறந்த நேரம் வந்து உங்கள் லக்னம் என்னன்றதை கணிக்கப்படும். நீங்கள் பிறந்த ஊர் வந்து உங்கள் லாட்டிடியூட் லாஞ்சிடியூடை வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நேம், உங்கள் ஜெண்டர், இதை பேஸ் பண்ணி தான் ஹாரோஸ்கோப்பே ஜென்ரேட் ஆகுது.
அப்போ அந்த ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையும் நான் வந்து ஏன் எடுத்துக்கங்க, ஒரு முறையாவது உங்கள் ஹாரோஸ்கோப்பை லைஃப் டைமில் ஒன்ஸ் தான் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. இப்போ ஒரு பிளட் குரூப்பை பற்றி நீங்கள் செக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பிளட் சாம்பிளை கொடுத்து நீங்கள் என்ன பிளட் குரூப், நீங்கள் ஓ பாசிட்டிவா, பி பாசிட்டிவா, ஏ பாசிட்டிவா, ஏபியா, இல்லை நெகட்டிவ் பிளட் குரூப்பா எப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. பிளட் சாம்பிளை கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவோம். அது லைஃப் ஃபுல்லாக ஒரே பிளட் குரூப்பில் தான் இருக்க போகுது, மாறப்போகிறது இல்லை. சேம் வே நீங்கள் பிறக்கும்பொழுது எப்படி வந்து உங்கள் ரத்த அணுக்கள் வந்து ஒரு குரூப்பை சேர்ந்தா இருக்குமோ, அதே மாதிரி உங்கள் சார்ட் அப்படின்னு நேட்டல் சார்ட், பர்த் சார்ட், ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது ஃபிக்ஸடு. அதில் வந்து கோள்கள்லாம் நகராது. கோள்கள்லாம் இப்போ தான் நகரும். அது ஜன ஜாதகம்னு ஒன்று ஃபிக்ஸட் இருக்கு இல்லையா, அந்த ஃபிக்ஸட் ஹாரோஸ்கோப்பை தான் நான் எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ lifehoroscope.in அந்த சர்வீஸை ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்? அதுக்கு வந்து ப்ராப்பராக ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணி, அது ஏன்னா ஒரு ப்ராசஸான ஒர்க். அது உங்கள் டேட்டா வரும், உங்கள் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி அந்த சார்ட்டை ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு டேட்டா வரும். அது கரெக்டாக வெரிஃபை பண்ணணும். அதை வெரிஃபை பண்ணி அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை டவுட் வருது. ஏன்னா ஒரு நட்சத்திரம் ஒரு பஞ்சாங்கத்தை எழுதியிருக்கோம், வேறு நட்சத்திரம் வேறு பஞ்சாங்கத்தை எழுதியிருக்கோம், இதில் கிளாரிஃபிகேஷன் வரும். அப்புறம் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனோட அது அப்படியே ஜென்ரேட் ஆன பிறகு அதை மெயிலில் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக ஃபார்வர்ட் ஆகும். இது ஒரு ப்ராசஸ், 1 or 2 days ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ஹாரோஸ்கோப் எதுக்கு அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஜனன நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஜனன ராசி என்ன, உங்களுடைய ஜனன லக்னம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபஸ்ட்டு இது ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, நம்ம லைனாக போயிடலாம். அடுத்தது உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சுதுன்னா வெல் அண்ட் குட். எப்படி பிளானட்டரி பொசிஷனை போய் ரீட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஃபஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்னென்னு யாருக்கும் தெரியாது. கரெக்டு, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த நேட்டல் சார்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, தெலுங்கு இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷ் வந்து காமனாக எல்லோரும் ஈஸியாக படிச்சிருவீங்க. உங்களுக்கு ஒருவேளை மற்ற லாங்குவேஜில் படிக்க தெரியாதுன்னு இங்கிலீஷில் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு எல்லா பிளானட்டோட நேம் தெரியும். MER அப்படின்னா மெர்க்குரி, VEன்னா வீனஸ், வீனஸ்னா சுக்ரன், மெர்க்குரினா புதன், ஜூபிட்டர்னா குரு, சன்னா அது தெரியும் சூரியன், சாட்னா சாட்டன், ராகுனா ராகு, கேதுனா கேதுன்னு வந்துடும், மூணுனா சந்திரன், மார்ஸ்னா செவ்வாய். ஸோ இந்த நேட்டல் சார்ட்டில் அந்த அந்த அசெண்டன்ட் ஒன்று போட்டிருக்கோம், ASC அசெண்டன்ட்னா ஃபஸ்ட்டு. தமிழில் பார்த்தீங்கன்னா லக்னம்னு போட்டிருக்கோம், லான்னு போட்டிருக்கோம். தமிழில் லானா முதல் பாவம், அதான் லக்னம்னா உங்களுடைய விதியை கணிக்கக்கூடிய இடம். அந்த 12 கட்டத்தில் எது லாவோ அதான் ஃபஸ்ட் ஹவுஸு, எது அசெண்டன்ட் போடுதோ அதான் ஃபஸ்ட் ஹவுஸ். அங்கேருந்தால் நீங்கள் கிளாக் வைஸாக எண்ணணும். கிளாக் வைஸ்னால் வடவோட்டு சுற்று. ஸோ அங்கேருந்து எண்ணும் போது எந்தெந்த ஹவுஸில் உங்கள் பிளானட்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்கு, ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே ஃபில் ஆயிருக்கா, செகண்ட் ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கா, தேர்ட் ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கா, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அதில் யோக ஸ்தானங்கள்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுதான் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் வீடியோஸை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கீ பண்ணாலே, யூடியூப்பில் கீ பண்ணாலே வந்துடும். லேர்ன் ஆஸ்ட்ரோ ராசி சைன் அப்படின்னு போட்டால் எந்த வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய லேர்ன் ஆஸ்ட்ரோவில் பண்ணிக்கோ. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிளானட்ஸ்லாம் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஸ்டாரு, உங்கள் ராசி, உங்கள் லக்னம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. என்ன மாதிரி பிளானட்டரி பொசிஷன் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கு, அது மேஷமில் இருக்கா, ரிஷபமில் இருக்கா, மிதுனமில் இருக்கா. நீங்கள் உங்கள் ராசி எது வேணா இருக்கலாம், பட் பிளானட்ஸ் தான் எந்தெந்த ஹவுஸில் ஃபில் ஆயிருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் நடக்குது, நான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன் இல்லையா, இந்த டிரான்ஸ்லேஷன் எந்தெந்த ஹவுஸில் ஒரு வாட்டியும் மென்ஷன் பண்ணுறேன் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே சூப்பர் இம்போஸ் பண்ணலாம். இது உங்கள் பர்த் சார்ட் அப்படின்னா, இந்த பர்த் சார்ட்டில் உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் எங்கே இருக்கோ அது மேலே இப்போ கரண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படி வச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு பிளானட் மேலே இன்னொரு பிளானட் வருதா, இல்லை எம்டி ஹவுஸில் போய் ஃபில் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரிடிக்ஷன். அப்படி தான் ப்ரிடிக்ஷன். அது வந்து உடனே ராசிக்கா லக்னத்துக்கா, லக்னம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்னம் என்பது உங்கள் விதி. பிறவி ஜாதகத்தில் எப்படி விதிக்கப்பட்டு நீங்கள் வந்து ஒரு விதி பலனை எடுத்துகிட்டு வரீங்களோ அதன்படியே உங்கள் வாழ்க்கையுடைய விதிகள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ராசி என்பது உங்கள் மனம். சில பேருக்கு மனதில் நினைக்கிறத செஞ்சுருவாங்க, சில பேர் விதிப்படியே அது போகும், சில பேர் மனதால் அந்த விதியை வெல்ல முயற்சியும் எடுப்பாங்க. அது வந்து மனோகாரக ராசி மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை விதி மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது தான் கம்பேரிஷன். யோகமான கிரகங்கள் வலுவாக இருக்கா, தோஷமான கிரகங்கள் வலுவாக இருக்கா, இப்படி தான் இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்கள் ப்ரிடிக்ஷனை செல்ஃபாக பார்க்குறது. அப்போ நான் கொடுக்குற இந்த ப்ரிடிக்ஷனை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, உங்களுடைய ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்கள் லக்னத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய தசா புத்தி என்ன நடக்குது, அந்த தசா புத்தியும் அந்த டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பில் பின்னாடி பேஜில் வந்துடும். நீங்கள் ஜனனம் எடுக்கிற நட்சத்திரத்துலேருந்து அந்த தசை கால்குலேட் ஆகிடும். நீங்கள் அஸ்வினியில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போது கேது திசை. சப்போஸ் உங்களுக்கு 40 வயசு ஆகுது, அப்புறம் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு அந்த தசைக்கு வந்துடுவீங்க. நீங்கள் சப்போஸ் திடீர்னு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போதே சனி தசை. அதுக்கப்புறம் சனி தசைக்கு அப்புறம் புதன் தசை, புதனுக்கு அப்புறம் கேது, கேதுக்கு அப்புறம் சுக்கிரன், சூரியன், அப்படியே வரிசையாக வரும். அப்படி எந்த நட்சத்திரத்தில் ஜனனம் எடுக்கிறீங்களோ
அதுலேருந்து உங்கள் வயதுக்கு ஏற்ப மாதிரி அந்த திசைகள் மாறிட்டே வரும். அப்போது நல்ல திசையில் இருக்கிறோமா, எந்த மாதிரி திசையில் இருக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தெளிவாக நான் கொடுக்குற ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு அழகாக குறைஞ்சபட்சம் நான் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் வந்து இவ்வளோ மேட்ச் ஆகும் அவ்வளோ, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் போன மாதம் சொன்னது நடக்கலை, இந்த மாதம் சொன்னது நடக்குமா, 6 மாதமாக இதான் சொல்கிறீங்க, ஏன் நடக்கலை? கரெக்டு, நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? வெறும் உங்கள் ராசியை மட்டும் பார்த்து நடக்குதா நடக்கலான்னு எடுத்துக்கிட்டீங்களா? உங்கள் லக்னம் மட்டும் பார்த்து நடக்குதா எடுத்துக்கிட்டீங்களா? உங்கள் பேர்த் சார்ட்டை என்றைக்காவது ரீட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ சொல்கிற இந்த ட்ரான்ஸ்லேஷன் அதுக்கு மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா? தசாபுத்தியை வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கீங்களா? சார்ட்டில் ஏதாவது தோஷம் இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்தா தானே உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஐ எம் ஷேரிங் மை நாலேஜ், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அந்த பலன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் என்னோடய கிளாரிட்டி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.